சென்னையில எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல ரெண்டு கார் வந்து இங்க டிஸ்ப்ளேல இருக்கு. VF6 VF7. VF அந்த V அப்படிங்கிற அந்த லோகோல இருக்கிற ஒரு DRL வந்து இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ பிலீவ் ஃபிக்ஸ்டான ஒரு கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ காரை பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7ஓட 60 kWh பேட்டரி வந்து இதுல உங்களுக்கு கிடைக்குது. அதுல 70, இதுல 60. பிரேக்கிங் லைன் மட்டும் தனியா இப்படி கொடுத்திருக்காங்க. ஒரு டேஷ் விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்க போறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. பின்னாடி வந்து நீங்க பார்க்கலாம் வின்ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தமிழ்நாடுல தூத்துக்குடியில இதோட பிளான்ட் வச்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ ப்ரொடக்ஷனுமே வந்து இப்போ சமீபத்துல தமிழ்நாடோட சிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இங்க இந்தியால அதோட டிஸ்பிளேஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாடுல டிஸ்பிளேல இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னா சென்னையில எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல ரெண்டு கார் வந்து இங்க டிஸ்பிளேல இருக்கு. VF6 VF7. இந்த ரெண்டு காரை பத்தின ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்டீரியரையும் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த காரோட பெரிய ஹைலைட்டே என்ன அப்படின்னா ஒரு பட்ஜெட்ல ஈவி காரு, அதுவும் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பிராக்டிக்கலாவே மினிமம் 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பட்ஜெட் வந்து ஒரு 25 to 35 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இதோட சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல ஏசியன் என்கேப்ல ஆல்ரெடி இவங்களோட கார்ஸ் ஒரு சில கார்ஸ் 5 ஸ்டார் ரேட் இருந்து வாங்கியிருக்கு. பாரத் என்கேப்லயும் இவங்க 5 ஸ்டார் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காரோட கம்ப்ளீட் ஒரு வாக் அரவுண்ட் ஸ்பெக்கை வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு SUV அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட லென்த் வந்து 4.6 மீட்டர்ஸ் வந்து இருக்கு இந்த VF7 அப்படிங்கிற இந்த கார். அப்போ இதோட விட்த் வந்து 1.9 மீட்டர் இருக்கும். ஹைட் வந்து ஒரு 1.6 மீட்டர்ஸ் இருக்கு. அப்போ நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைலா இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஃப்ரண்டோட ஹூட் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த சின்ன இந்த ஹிஞ்சு இதெல்லாமே வந்து பல்கியான ஒரு ஃபீல் வந்து இந்த காருக்கு வந்து கொடுக்குது. அப்போ இந்த VF அந்த V அப்படிங்கிற அந்த லோகோல இருக்கிற ஒரு DRL வந்து இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Vங்கிற ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு இருக்கு. ஹெட்லைட் பார்க்கும்போது LEDல ப்ரொஜெக்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃபங்க்ஷனல்ல ஒரு ஏர் வெண்ட்டுமே வந்து நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. டில் நம்மளோட வீல் வரைக்கும் வந்து அது போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் அப்படிங்கிறது இங்கேயும் உங்களுக்கு இருக்கு. மொத்தம் 4 குவான்டிட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி கீழே ஏர் வெண்ட் வந்து ஒரு பியானோ பிளாக்ல நல்ல ஒரு ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு அலுமினியம் ஃபீல்ல அப்படியே DRLக்கு ரிவர்ஸ்ல இன்வர்ஸ்ல வந்து இங்க ஒரு சின்னதா வந்து ஒரு டிசைன் வந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. அது ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஃப்ரண்ட்ல ADAS இருக்கிறது நமக்கு தெரியுது. ஒரு லெவல் 2 ADAS வந்து உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. மிச்சபடி ஃப்ரண்ட் வந்து ரொம்ப நீட்டாவே இருக்கு. ஒரு டோயிங் ஹூக்மே வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இங்க மேல வந்து ஒரு கேமராவுமே இருக்கு ADASக்கு. அப்போ ADASக்கு வந்து ரேடாரும் யூஸ் பண்றாங்க, கேமராவும் யூஸ் பண்றாங்க. ரெண்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு காலிபிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ரெயின் சென்சிங் வைப்பருக்குரிய சென்சாருமே வந்து உங்களுக்கு அங்க இருக்கிறது தெரியுது. ஸோ ஓவரால் இந்த ஃப்ரண்டோட வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பக்கத்துல நிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஹைட்ல அந்த ஹூட் இருக்கு அப்படிங்கிற நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த SUV அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு ஏத்தாப்புல இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட பேட்டரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 70 kWh பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்ப்ரெசிவா VFல வந்து மார்க்கெட் பண்றாங்க. அப்போ இதோட ரேஞ்சுங்கிறது பிராக்டிக்கலாவே வந்து ஒரு 550 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் அஃபிஷியலா நமக்கு எந்த டேட்டாவும் வரல. சைட் வியூ அப்படிங்கிறது அந்த ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஹேட்ச்பேக்கோட ஒரு பெரிய கார் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஹையரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பேட்டரி எதுவும் வெளியில எக்ஸ்போஸ்டா கீழே வந்து நமக்கு இதுல இல்ல. ஸோ இந்த வீலார்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு கிளாடிங் வந்து ஃபுல் ரன்னர் போர்ட்ல டிராவல் பண்ணி ரியர் வரைக்கும் வந்து உங்களுக்கு அது கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பேக் பம்பரோட சேர்ந்து வந்து கனெக்ட் ஆகுது. இது இந்த காருக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டோர் ஹேண்டில் பார்க்கும்போது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த ஒரு ஃப்ளஷ் ஸ்டைல்ல இருக்கிற அந்த டோர் ஹேண்டில் இருக்கிறத நம்மளால பார்க்கலாம். அதே மாதிரி ORVMல 360 டிகிரிக்குரிய கேமரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பிளிங்கருமே இதோட சேர்ந்து இன்டெகிரேட் ஆயிருக்கு. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இதுல ஒரு ஹீட்டருமே இந்த மிரர்ல இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்போ ரெய்னி டைம்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விசிபிலிட்டி பெட்டரா கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ பிலீவ் ஃபிக்ஸ்டான ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மூன் ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேனராமிக் மூன் ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
ஃபுல்லாவே வந்து ஒரு கிளாஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கிளாடிங்ல இங்க ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஓல்ட் ஸ்கூல் பேட்டர்ன்ல வந்து இருக்கு. இதை கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அது கரெக்டா வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகல. ஸோ சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்ல இங்க உங்களுக்கு இருக்கு. டிரைவருக்கு ஆப்போசிட் சைட்ல கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு கார் தான். ஏன்னா ஸ்டேரிங்குமே வந்து அதர் சைட்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஐ திங்க் இந்தியன் வெர்ஷன்ல இதுவுமே அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீலோட ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்ப்போம். 245/45 R20 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 245ங்கிறப்போ நல்ல ப்ராடரான ஒரு வீல் ப்ரொஃபைல் வந்து இருக்கு. 20ங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு வீலாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈவிக்கே உரித்தான அந்த ஒரு அலாயுமே வந்து நமக்கு கிடைக்குது. வின்ஃபர்ஸ்டோட லோகோவுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் இருக்கு. ஐ திங்க் ரியர்லுமே வந்து நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ரியர் வியூ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ரியர் வியூ வந்து ஒரு கிராஸ் ஓவர் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல அந்த ஒரு ஹேட்ச்பேக்கோட ஃபீல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டாலரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அந்த ஒரு எஸ்யூவி அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரியர்ல இருக்கிற விண்ட்ஷீல்டு ரொம்ப ஷார்ட்டா வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ விசிபிலிட்டிங்கிறது உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த கனெக்டட் டெயில் லேம்பும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஆர்எல் மாதிரியே வந்து அதே ப்ரொஃபைல்ல வந்து இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வி அப்படிங்கிற பேட்ச் இங்க வந்து ரிவர்ஸ்க்குரிய கேமரா வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரியே ஃப்ரண்டோட இந்த ப்ரொஃபைலை மேட்ச் பண்ணி இங்கேயும் வந்து அந்த அலுமினியம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃபுல் பியானோ பிளாக்ல வந்து ஒரு பம்பரு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருமே வந்து நமக்கு இதுல இருக்கு. VF7 அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் அப்படியே ஏறி இந்த ரியர் டெயில் கேட் வரைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மோட்டரைஸ்டா வந்து உங்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா டெயில் கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு கீழேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்யூசர் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் இருக்கு. ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி டிபார்ச்சர் ஆங்கிள்லாம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. அப்போ ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குமா அப்படின்னா டவுட் தான். பட் இந்த VF7 வந்து ஒரு 4 வீல் டிரைவ்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. டியூவல் மோட்டர் ஆப்ஷனோட உங்களுக்கு இது வரும். இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 537 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது VF6, அதாவது 7ஓட தம்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காரை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 7ஓட ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதோட லென்த் வந்து ஒரு 4.2 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது 4.6 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தது. அப்போ இதோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேட்ச்பேக்கோட ஃபீல் இருக்கு. பட் இருந்தா கூட 4 மீட்டருக்கு மேல இருக்கும்போது உள்ள கேபின் ஸ்பேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹைட்டுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு 1.5 மீட்டர்ஸ் வந்து ஹைட்டு. அதே மாதிரி விட்டு வந்து ஒரு 1.8 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் 190 mm வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 60 kWh பேட்டரி வந்து இதுல உங்களுக்கு கிடைக்குது. அதுல 70, இதுல 60. அப்போ ரியல் லைஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது அதுல ஒரு 550 அப்படின்னா இதுல ஒரு 450 இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 7 மாதிரியே தான் 6 வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சின்னதா வந்து ஒரு ஃபாக் லாம்போட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷனல்ல ஒரு ஏர் வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் நமக்கு இங்க மொத்தம் 4 வந்து கிடைக்குது. டிஆர்எல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வி அந்த ஷேப் வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லென்த்துக்கு வந்து அந்த டிஆர்எல் இருக்கு. அதே மாதிரி வி அப்படிங்கிற அவங்களோட பேட்ச்மே வந்து இங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே கீழே வந்து ஒரு லைசன்ஸ் பிளேட். மிச்சபடி ரொம்ப அதிகமாக ஒரு குரோமோ எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. ரொம்ப சிம்பிளா ஷட்டிலான ஒரு ஃப்ரண்டோட லுக்கு தான். மேட் ஃபினிஷ்ல ஒரு பம்பரு. பட் டச் பண்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆடாஸ் வந்து லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயுமே லெவல் 2 வந்து கிடைக்குது. ஸோ அப்ரோச் ஆங்கிள்ங்கிறது ரொம்ப லோவா தான் வந்து உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிள் இல்லாத ஒரு கார் தான். இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல உங்களுக்கு இதுல கிடைக்கும். ஸோ மேல வந்து ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆடாஸ் வந்து வித் கேமரா ரேடாரோட உங்களுக்கு கனெக்ட் ஆகி வரும். ஐ திங்க் உங்களுக்கு வைப்பருமே வந்து ரெயின் சென்சிங் வைப்பரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஓகே வர ஒரு குவாலிட்டியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் காரா தான் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கு. பாரத் என்கேப்லையும் 5 ஸ்டாருக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று 7 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு இவங்களோட பிராண்ட்ஸ்ல இருக்கிற அத்தனை கார்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது. வெஹிக்கிளோட சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சைட் வியூ ரொம்ப சிம்பிளா ரொம்ப சட்டிலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெருசா கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி 7ல இருந்த மாதிரி பியானோ பிளாக்ல கிளாடிங் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட் ஃபினிஷ்ல தான் வந்து வீல் ஆர்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அது ரன்னர் போர்டில் போய் ரியர்ல பம்பரோட கூட உங்களுக்கு அது
கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ORVM வந்து பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஒரு 360 டிகிரிக்குரிய ஒரு கேமராவும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்து ஸ்டாண்டர்டான டோர் ஹேண்டில் வந்து கிடைக்குது. ப்ளஸ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு இல்லை. ஷோல்டர் லைனில் ஒரு குரோம் வந்து இங்கே ட்ராவல் ஆகுது. அதே மாதிரியே இங்கே விண்டோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் வந்து நல்லா ஒய்டராக இருக்குது. பட் ரியர் போக 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 ஒரு மாதிரி நேரோவாக வந்து உங்களுக்கு இருக்குது. சி பில்லரில் ஒரு குவார்டர் கிளாஸுமே கொடுக்கல, அது கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து ஒரு மேலமே ஒரு குரோம் லைன் வந்து ட்ராவல் ஆகுது. ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 235/45 R19 வந்து உங்களுக்கு கிடைக்குது. வேற அதில் VF7ல வந்து R20 வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு டைமண்ட் கட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு இருந்தது. இங்கே ஒரு டைமண்ட் கட்டாக இருக்குது. ரியர்லேயே உங்களுக்கு டிஸ்க் இருக்குது. அப்போ 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 235ங்கிறப்ப இந்த ப்ரொஃபைலுக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 190 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்போ வீல் பேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கூட 2.8 மீட்டர்ஸ் வந்து இதோட வீல் பேஸ். ரியரோட ஓவர் ஹேங்கிங்கும் சரி, ஃப்ரண்டோட ஓவர் ஹேங்கிங்கும் சரி, ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து இருக்கு. ஏன்னா வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கேபினோட ஸ்பேஸ் வந்து உள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முடிஞ்சா உள்ள போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை வேரியன்ட் வந்து லோவான வேரியண்ட்டாக இருக்குமோ, மேலே வந்து சன்ரூஃப் எதுவுமே வந்து நமக்கு இதில் இல்லை. ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் இந்த வேரியண்ட்டோட டீட்டெயில்ஸ் எதுவும் இப்போ நம்ம கிட்ட இல்லை. ரியரோட லுக் வந்து நீங்கள் பாருங்க, ரொம்ப சட்டிலாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விண்ட்ஷீல்டே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஒரு ஜான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஃபாகர் லைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. VF7ல மேலே இருந்து வைப்பர் வந்து இருந்தது. இதில் ஸ்டாண்டர்டாக வைப்பர் எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் இருக்கு. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே நமக்கு இதுல வருது. ஸோ டெயில் லேம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் அந்த ஃப்ரண்ட் DRL மேட்ச் பண்ணி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் ஜஸ்ட் கீழே வந்து உங்களுக்கு இருக்கு. ஐ திங்க் LED தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப குட்டியா வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிரேக்கிங் லைட் மட்டும் தனியா இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு டேஷ் விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்க போறது இந்த லைட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நமக்கு இருக்கு. இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து லோவாக தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். VF6 அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து நமக்கு இதில் இருக்குது. உள்ள பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன்மே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோ மெக்கானிக்கலில். பட் இது வந்து பவர் டெயில் கேட் வந்து கிடையாது. நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிக்கணும், மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 426 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ். அப்போ இந்த ஈவியோட இம்பாக்ட் அந்த ஃப்ளோர் ஹைட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானே ரொம்ப ஈகராக இருக்கேன். கேட்டிருக்கிறோம், கீயை கிடைச்சா உள்ளே போய் ஒரு வாக் அரவுண்டும் பண்ணலாம். ஸோ உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியரில் நமக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு க்ளீனாக வந்து தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா வியட்நாமில் இருந்து டேரெக்டாக இம்போர்ட் ஆன வெஹிக்கிள் தான் இது. இந்தியா வெர்ஷனில் அப்படியே ஸ்டேரிங் வந்து மாறிடும். இங்கே ஃப்ரண்ட்டில் எந்த விதமான கிளஸ்டர் எதுவுமே இல்லை. டைரக்டா இன்ஃபோடைன்மெண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் உங்களோட ஸ்பீடோமீட்டர் எல்லாமே அதுல தான் இருக்க போகுது. அதனால தான் அதோட ஓரியன்டேஷனே பார்த்தோம் அப்படின்னா டிரைவரை நோக்கி வந்து திருப்பி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாமே அதில் தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் வந்து இந்த டேஷ் வந்து ஃபுல் எம்டியா வந்து உங்களுக்கு இருக்கு. ஒன்லி ஏசி வென்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் மட்டும் தான் நமக்கு அதில் தெரியுது. ரியரோட சீட் நம்ம பார்க்க வரைக்கும் கொஞ்சம் விட்டு கம்மியாக தான் இருக்கு. அண்டத்தை வீக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்ஃபரேட்டட் சீட்ஸ் வந்து இருக்கு. அப்போ ரியர்லையுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து இருக்கு. நல்லா ஒய்டரா சீட் வந்து உங்களுக்கு இதில் 3 பேர் உட்கார்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 கிடைக்குது. நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. இந்த 2 காருமே, அதாவது VF6, VF7 இந்த ரெண்டுமே ஜூலைல புக்கிங் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்ஸ் எல்லாமே வந்து வியட்நாம்ல ஃபேப்ரிகேட் ஆகி இங்க இருக்கிற தூத்துக்குடி பிளான்ட்ல அசம்பிளி மட்டும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் ஒரு 6 to 8 மந்த்ஸ்ல ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாலேயே தூத்துக்குடியிலேயே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்த CKD பேட்டர்ன்ல தான் இந்த காரு டெலிவரியே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இமிடியேட்லி ஆஃப்டர் புக்கிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உள்ள போறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஷோரூம்ல இந்த கார் டிஸ்பிளேல கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில வந்ததுக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் வாக் அரவுண்டும் வந்து பண்ணலாம். ஸோ டிரைவுக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிராண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
இந்தியாவில் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத உங்களோட தாட்டை கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா.